வந்து நீங்க வீட்டுல இல்லாத டைம்ல அது வந்து நெருப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா இது வச்சிருக்கும் போது இது ஃபயர் பட்டு உடனே இது ஸ்மோக் ஆகி வெடிச்சு ஃபயர் வந்து ஸ்டாப் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் மீன்ஸ் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கு, இந்தியன் கேஸு இதெல்லாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னை தீவுத்திடலில் எஜிபிஷன் தாங்க போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டாக போட்டிருந்தாங்க. அதில் ஒரு செட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில். இவங்க வந்து இந்தியன் பெட்ரோல் அண்ட் அதுக்கப்புறம் கேஸ் வந்து லீக் ஆனாலும் எப்படி ஃபயர் ஆகாமல் இருக்க நம்ம என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸாம்பிளாக சொல்லி காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கேஸ் லீக் ஆனாலும் ஃபயர் ஆகாமல் இருக்க இந்தியன் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்போஸ் கேஸ் லீக் ஆச்சுன்னா அவசரத்துக்கு நீங்க கால் பண்றதுக்கு 1906 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. இது வந்து 24x7 வந்து அவைலபிளா இருக்கும். உடனே இது கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா சேஃப்டி மெஷர்ஸ்க்காக வீட்டில் இருக்கிற சுவிட்சஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடணும். ஏதாச்சும் எரியிற பொருள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையுமே அணைச்சிடணும். அப்புறம் வந்துட்டு ஜன்னல் கதவு எல்லாமே திறந்து வச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்துருங்க. இதுதான் வந்து உங்களோட சேஃப்டி மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த மிஷின் வச்சு லீக்கேஜ் செக் பண்ணி பார்ப்பாங்க. லீக்கேஜ் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டியூப் இருக்குல்ல, இந்த டியூப் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த டியூப் வந்து 5 years ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். தென் ரெகுலேட்டர் பிரேக் ஆயிருந்தா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். வந்து இந்தியன்லயே போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பிரேக் ஆயிருந்தா நோ காஸ்ட்ல. லீக் ஆச்சு, ஏதாச்சும் ஃபயர் எக்ஸ்டென்ட் ஆகுதுன்னா, இப்போ வந்து நீங்க வீட்டுல இல்லாத டைம்ல அது வந்து நெருப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா இது இங்க வச்சிருப்போம். ஓகேவா? இது வச்சிருக்கும் போது இது ஃபயர் பட்டு உடனே இது ஸ்மோக் ஆகி வெடிச்சு ஃபயர் வந்து ஸ்டாப் பண்ணிடும். இது ஸ்டாப் பண்ணிடும். இது வந்து 5 years வாரண்டி இருக்கு. 5 years ஒன்ஸ் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். இது அதுக்காக. ஆமா, இது வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபயர் பால்னு இருக்கு. இது வந்து புதுசா அந்த மாதிரி ட்ரக்கிங் போறவங்களுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரக்கிங் போறப்போ ஜஸ்ட் இந்த 2 kgs நம்மளோட எஃபிஷியன்சி பொறுத்து எடுத்துட்டு போகலாம். இதோட காஸ்ட் வந்து டோட்டலா 1500 சம்திங் வரும். இது வந்து 2000 சம்திங். அடுப்போட சேர்த்து 2500. இது வந்து 1500 வரும். இது வந்து எங்க வேணாலும் கொடுத்து எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். எந்த ஒரு ஏஜென்சிலையும் போய் ரீஃபில் பண்ணிக்கலாம். கேஸ் கம்பெனி சீரட் பிடிச்சி வெளியே பண்ணி பார்த்துமா அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. செம எக்ஸ்பிளனேஷன், சூப்பரான. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.